வணக்கம். சரி, நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பலரும் மறந்து போன ஆனா மிகச்சிறந்த மருத்துவ பயன்களை தரக்கூடிய கொட்டைக்கரண்டை அப்புறம் கரிசலாங்கண்ணி பத்தி தான். இதுங்க வெறும் சாதாரண செடிகள் இல்லைங்க, நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிற இயற்கையோட அரண். இதுல அப்படி என்ன விசேஷம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, அடிக்கடி சளி பிடிக்குது, செரிமான கோளாறு இருக்கு, கொத்து கொத்தா முடி கொட்டுது. இது எல்லாத்துக்கும் தனித்தனியா மருந்து தேடுறதை விட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, செரிமானத்தை சரி செய்ய, அப்புறம் முடி வளர்ச்சியும் தூண்ட ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு இயற்கை தீர்வு இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படி ஒரு ஆல் இன் ஆல் தீர்வை பத்தி தான் நாம இப்போ பேச போறோம். முதல்ல கொட்டைக்கரண்டை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இதோட அறிவியல் பெயர் ஸ்பாராந்தஸ் இண்டிகஸ். ஸ்பாராந்தஸ் இண்டிகஸ் இது எல்லாம் ஒரு சாதாரண களைச்செடி கிடையாது. வாத நோய்கள், தோல் பிரச்சனைகள், கல்லீரல் கோளாறு, ஏன் ஆழமான வயிற்று புண்களை கூட சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட இலை, பூ, வேறுன்னு எந்த பகுதியும் வேஸ்ட் கிடையாது. முழு செடியுமே ஒரு நடமாடும் மருத்துவ பட்டகம் தான். சரி, முதல்ல நம்ம குடல் மற்றும் செரிமான ஆரோக்கியத்துக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. கொட்டைக்கரண்டையோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பொருளோட சேரும்போது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். இதோட விதைகளை காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டா குடல்ல இருக்கிற புழுக்கள் முழுசா வெளியேறிடும். அதுவே இந்த முழு செடியையும் கஷாயம் வச்சு கொஞ்சம் சீரக பொடி கலந்து குடிச்சா அந்த நாள்பட்டம் வயிற்றுப்புண், அதாவது கிரானி நோய், அப்புறம் செரிமான கோளாறுகள் எல்லாமே காணாம போயிடும். அதோட துணை பொருளை மாத்தும் போது அது எப்படி துல்லியமா வேற வேற நோயை குணப்படுத்துதுன்னு பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்து கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் நம்ம உடம்போட ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி பத்தி பார்ப்போம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழி ஒன்று இருக்கு. இந்த செடியை எடுத்து வெயில்ல காய வைக்க கூடாது, நிழல்ல உலர்த்தணும். அப்பதான் அதோட மருத்துவ குணம் முழுசா அப்படியே தங்கி இருக்கும். இப்படி நிழல்ல உலர்த்திய பொடியை தேன்ல கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமா அதிகரிக்கும். எந்த தொற்று நோயும் உங்களை சீக்கிரமா நெருங்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மூலிகை நம்ம கல்லீரலுக்கு ஒரு இயற்கையான டானிக் மாதிரி செயல்படுது. கல்லீரல்ல உள்ளுக்குள்ள இருந்து வலுப்படுத்தி நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஆழமான வலிமையையும் ஊட்டச்சத்தையும் இது கொடுக்குது. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோர்வாவே இருக்குன்னா கண்டிப்பா இது உடம்புக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். சரி, உள்ளுறுப்புகளை பத்தி பார்த்தோம். அடுத்து சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்புல இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரும பராமரிப்புல இதோட வேலை ரொம்பவே சிறப்பானது. சாதாரண அரிப்புல ஆரம்பிச்சு ரொம்ப தொல்லை கொடுக்கிற சொறி, சிரங்கு, அப்புறம் சரும தடிப்புகள் வரைக்கும் இது ரொம்ப சுலபமா குணப்படுத்துது. உடம்புக்குள்ள நடக்கிற அந்த ஹீலிங் வெளியில நம்ம சருமத்துல எப்படி ஒரு இயற்கையான பளபளப்பா வெளிப்படுதுன்றதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். விலையுயர்ந்த கெமிக்கல் கிரீமுங்களை விட இயற்கை நமக்கு கொடுத்த பெஸ்ட் ஸ்கின் டாக்டர் இதுதான்னு தாராளமா சொல்லலாம். இப்போ இதுல ஒரு அருமையான மேஜிக் இருக்கு பாருங்க. கொட்டைக்கரண்டை தனியாவே பல நன்மைகளை செஞ்சாலும் அதை கரிசலாங்கண்ணி கூட சேர்த்து பயன்படுத்தும் போது நடக்கிற மாற்றமே வேற. முடி பராமரிப்புல இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இந்த காம்பினேஷன் சின்ன வயசுலயே வர்ற இளநரையை தடுக்கிறதோட மட்டும் இல்லாம புதிய முடி வளர்ச்சியும் ரொம்ப தீவிரமா ஊக்குவிக்குது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தாங்க. அடுத்து ஆயுர்வேத மருத்துவத்துல இதோட பரவலான பயன்பாடுகள் என்னென்னு பார்ப்போம். சாதாரண பிரச்சனைகள் மட்டும் இல்லாம கொஞ்சம் தீவிரமான நோய்களுக்கும் இது பயன்படுது. அதாவது கால் கை வலிப்பு, மஞ்சள் காமால, மூல நோய், அப்புறம் கடுமையான காய்ச்சல்னு பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பாரம்பரிய ஆயுர்வேதத்துல இது ஒரு முக்கிய மருந்தா இருக்கு. ஒரு சாதாரண செடிக்குள்ள இவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குன்றது நம்பவே முடியல. சரிங்க, இதெல்லாம் ஓகே. இத பயன்படுத்துற சரியான முறை என்ன, எப்படி தயாரிக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இத வீட்ல தயார் பண்றது ரொம்ப சுலபம். முதல் ஸ்டெப், இலைகள் இல்லனா முழு செடியும் நிழல்ல நல்லா உலர்த்திக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப், அதை அரைச்சு நல்ல நைஸான பொடியா மாத்திக்கோங்க. மூணாவது, அந்த பொடியை தேன்ல கலந்து தினமும் காலையில சாயந்தரம்னு 2 வேளை சாப்பிடுங்க. அவ்வளவுதாங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா சேர்த்துக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் இது. ஆனா இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அளவு. ஒரு நாளைக்கு வெறும் 1-2 கிராம் வரைக்கும் மட்டும்தான் எடுத்துக்கணும். இது ரொம்ப வீரியமான மூலிகைங்கிறதால ஸ்பூன் கணக்குல அள்ளி சாப்பிட கூடாது. இந்த ஒரு சின்ன அளவு பொடியே உங்க உடம்புல மிகப்பெரிய ஆரோக்கிய மாற்றத்தை கொண்டு வர போதுமானது. அதனால அளவா பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியம். கடைசியா ஒரு சின்ன சிந்தனையோட இந்த தொகுப்பை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நவீன கால ஆரோக்கியத்துக்கான திறவுகோல் காலத்தால் மறக்கப்பட்ட இந்த பழமையான வேர்கள்ல தான் மறைஞ்சிருக்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நவீனத்தை நோக்கி எவ்வளோ வேகமா ஓடினாலும் நம்ம முன்னோர்கள் சொன்ன பாரம்பரிய அறிவும் இயற்கையும் தான் நமக்கு உண்மையான தீர்வை தருது. இந்த அதிசய மூலிகைகளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.